Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் நான் ஒன் டே செய்த கேக் ஆர்டர்ஸ் பற்றியும் தென் கேக் டெக்கரேஷன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். VAJ வேர்ல்டு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்கிங் கிளாஸுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட பேக்கிங் எல்லாத்தையுமே நான் ஒன் டே முன்னாடியே முடிச்சிட்டேன். ஒரு 2-3 பேட்சஸாக நான் வந்து பேக்கிங் ஃபுல்லாகவே நான் செய்து முடிச்சிருந்தேன். எனக்கு டோட்டலாக ஆர்டர்ஸ் இதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 2 kgக்குள்ளே ஒரு கிட்கேட் ட்ரஃபிள் கேக்கும், அப்புறமா 2 kgயில் சிப்ளிங்ஸ் பர்த்டே கேக்கு ஒன்று, அப்புறமா இன்னொரு 1.5 kgயில் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தீமில் ஒரு கேக்கு, அதுக்கு கூடவே பெண்டோ கேக் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. அப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்குள்ள ட்ரீம் கேக்கு அதுவும் ஆர்டர் இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்னிங் அது ஒரே டைமில் தான் கேக் டெலிவரி இருந்துச்சு, ஒரே டைரக்ஷனில் அப்படி போகிற வழியிலே ஒவ்வொரு கேக்கை டெலிவரி கொடுத்துட்டு போகிறது மாதிரி தான் இருந்தது. நான் அப்போ அதனால் எல்லா கேக்குமே சேர்த்தே தான் ஃப்ராஸ்டிங், க்ரம் கோட்டிங், ஐசிங் எல்லாமே நான் செய்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒன் டே முன்னாடி பேக்கிங் முடிச்சுட்டு ஸ்பான்ஸ் எல்லாம் கூல் ஆனதுமே எல்லாத்தையுமே டிமோல்டு பண்ணி அதை லேயரிங் பண்ணி எடுக்கிறதே அது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்படி நான் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அந்த க்ரம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த ஏரியாவை நீட்டாக்கி எடுக்கிறதே ஒரு பெரிய ஒர்க்கு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 செட்டு கேக்கு, அப்புறமா ஒரு பெண்டோ கேக்கு, அதுக்குள்ளே ஸ்பான்சஸ் எல்லாத்தையுமே லேயரிங் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா எல்லா கேக்கையுமே க்ரம் கோட்டிங் முடிச்சு அந்த சாக்லேட் கேக்கு ஐசிங்காக சேர்த்தே முடிச்சுட்டேன். அது ஒன் டே முன்னாடி செய்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் அந்த எல்லா கேக்கோட ஐசிங் ஒர்க்கு நான் முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஐசிங் பண்ணுற வீடியோஸ் அவ்வளோதையுமே நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த ஐசிங்கெல்லாம் காமிக்கும் போது போர் அடிக்கும் இல்லையா, அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்டாக என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த 3 கேக்குமே ஆக்சுவலி 3 கிடையாது, ஒரு பெண்டோ கேக், அப்புறமா ஒரு ட்ரீம் கேக்கு, அப்படி ஒரு 5 ஆர்டர். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரே டைரக்ஷனில் போகிறது தான். ஸோ 4 வீலரில் தான் கொண்டு போய் நான் டெலிவர் பண்ணியிருந்தேன். எல்லாமே அந்த ஒரே டைம்லேயே தான் இருந்துச்சு. ஒரு 1/2 hour கேப்பில் தான் கேக் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனாலே நான் எல்லா கேக்ஸுமே அந்த ஒரே டைம்லேயே தான் டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ இந்த கிட்கேட் ட்ரஃபிள் கேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கேக், எடிபிள் ஃபோட்டோ கேக்கு அந்த ஒரு இதை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னால் வீடியோஸில் இந்த எடிபிள் ஃபோட்டோ கேக் எப்படி பண்ணணும், அதே மாதிரி கிட்கேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபி இந்த ரெண்டுமே ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இல்லை 2 வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். லாஸ்ட்டாக எடிபிள் ஃபோட்டோ பிரிண்ட் வச்சதுக்கப்புறமா அந்த சைடில் ஒரு சிம்பிளாக நாசில் இந்த பைப்பிங் டிசைன்ஸ் வந்து நான் போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த நாசிலோட நம்பர் பார்த்தீங்கன்னா FDC3. அப்புறமா அந்த 250 grams ட்ரீம் கேக்கு வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்திருந்தேன். அதே மாதிரி எனக்கு அந்த ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தீம் அந்த கேக்குக்கு கூடவே அந்த 3 ஷார்ட்ஸ் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரீம் கேக் அதே ஃப்ளேவர்லேயே வந்து நான் ஷார்ட்ஸும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரீம் கேக்கோட ரெசிபி வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அந்த ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தீம் கேக்குக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒர்க் எல்லாத்தையுமே ஃபாண்டெல்லாம் நான் செய்து எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் கேக் ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா தான் செய்து அந்த பெயிண்டிங் கோல்டன் கலர் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்தேன். அப்புறம் சேம் அதே கேக் செட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கேக்ஸுகள், அப்புறமா 3 பாப்ஸு, 3 கப் கேக்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நான் செய்து எடுத்து டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். இந்த கேக்ஸுகள், கேக் பாப்ஸ் எல்லாம் எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கப் கேக் பைப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற நாசல் பார்த்தீங்கன்னா 2D. டோட்டலாக 8 கப் கேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதாவது 3 கப் கேக் அந்த ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தீமில் வரும், பேலன்ஸ் வந்து 5 கப் கேக்ஸு அந்த சிப்ளிங்ஸ் பர்த்டே கேக்லேயே வரும். அப்புறமா இந்த ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தீமில் உள்ள கேக் வந்து நான் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் வந்து கேக் சுற்றி போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான், சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஓகே, எடிபிள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். ஸோ இதில் வந்து மூன், அப்புறம் ஸ்டார்ஸ், தென் க்ளவுட்ஸ் இதெல்லாமே வந்து நான் 3Dயில் தான் செய்திருந்தேன். ஸோ அவங்க இது ஒரு மாடல் கொடுத்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமைஸ்டு மாடலில் எல்லாமே 3Dயில் தான் இருந்துச்சு. ஸோ நானும் வந்து சேம் அதே மாடல் 3Dயிலே தான் நான் செய்து வச்சுருக்கேன்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ் பர்த்டே கேக்கு, அது 2 பேருக்குமே ஒரே நாள் பர்த்டே அந்த மாதிரி. அப்போ வந்து டோட்டல் 2 kg கேக்கு, அதில் வந்து ஒவ்வொரு கேஜிக்குள்ள கேக்கு வந்து செப்பரேட்டாக நான் வந்து டாலாக செய்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கேக்கையுமே செப்பரேட்டாக ஒவ்வொரு போர்டில் வச்சு ஐசிங்கெல்லாம் செய்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 2 கேக்கையுமே சேர்த்து ஒரு பெரிய ஒரு போர்டில் நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் டெக்கரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஒர்க்கு முடிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுத்துச்சு. கேக்கோட பேஸில் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஸ்கை ப்ளூ கலர்லேயே உள்ள பேபி ரிப்பன் வச்சு நான் கவர் பண்ணியிருந்தேன். அப்புறமா கேக் போர்டில் சுற்றி 5 கப் கேக்ஸ் அப்படி வச்சு தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா கப் கேக்ஸையும் ஃபஸ்ட்டு கரெக்டாக பிளேசிங் கரெக்டாக இருக்கான்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா செல்லோ டேப் யூஸ் பண்ணி அந்த கப் கேக்ஸ் எல்லாமே போர்ட்லேருந்து மூவ் ஆகாமல் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரிப் 2 கேக்கோட சைட்லேயும் கொஞ்சம் கொடுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த கோல்டு ட்ரிப் பார்த்தீங்கன்னா நான் இது ரெடிமேடாக இருக்கிற கோல்டு ட்ரிப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஹோம்மேடாகவும் இந்த மாதிரி கோல்டு ட்ரிப்பு வந்து நம்ம செய்துக்கலாம். இந்த கேக்கோட ரொம்ப ஹைலைட்டான டெக்கரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பலூன் டாப்பர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கேக்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியாக 2 ஸ்ட்ராஸ் 2 கேக்லேயும் வச்சுட்டு அதை காமனாக கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பலூன்ஸ், இது வந்து 1 ரூபீஸ்க்கு வந்து 4 பலூன்ஸ் கிடைக்கும்ல, அந்த டைப்பில் உள்ள ரொம்ப குட்டி பலூன்ஸ், நார்மல் பலூன்ஸ் தான். ஸோ அது வந்து ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ இந்த 2 கலர்லேயுமா வாங்கிக்கிட்டு அதில் ஏர் ஃபில் பண்ணி இதில் 2 ஒயிட் அப்புறமா 2 ஸ்கை ப்ளூ கலர்ஸ் அப்படி டோட்டலாக 4 பலூன் சேர்த்து தனியாக கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கேக்குக்கு மேலே வச்சுருக்கோம் அந்த ஸ்ட்ராஸில் அதையும் சேர்த்து நம்ம கட்டி விட்டுக்கிட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்பர் டாப்பரும் வச்சு ஒயிட் கலர்லையா ஃபாண்ட் அண்ட் ரோஸ் வந்து குட்டியாக நான் செய்துட்டுருந்தேன். அப்புறமா ஒவ்வொரு ஒயிட் கலர் சாக்லேட் பால்ஸ், தென் கோல்டன் கலர் நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ், ஸோ அதையும் வச்சு நான் டெக்கரேஷன் இதில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அப்படி எல்லா கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கும் வந்து முடிச்சாச்சு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது எல்லாமே 5 ஆர்டர். ஸோ போகிற வழியிலே கொடுக்கணும். நான் அப்போது எல்லாத்தையுமே தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ப்ளூ கேக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் புதுசாக யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆல்சோ கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த கேக்ஸில் எந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.